ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறேன். இது வந்து வைரலாக போய்கொண்டிருக்கு, பாலா பயானா. என்ன பேர்? பாலா பயானான்னு சொல்லி அந்த ஸ்வீட் தான் செய்ய போகிறேன் நண்பர்களே. கோகோனட் கேண்டி என்னும் சொல்லலாமே நம்பி வாங்க செய்யலாம். அது எப்படி செய்ய போகிறேன்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களை சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க சூப்பரான பாலா பயானா செய்யலாம். பேரை பார்த்தீங்களா நண்பர்களே? என்னடா பேர் தான் நான் யோசிக்கிறேன். பிரேசில் என்ன இது எல்லாரும் இப்போ வைரலாக செஞ்சு கொண்டிருக்கணுமே, நாங்களும் விடுவான் ஒருக்கா செஞ்சு தான் பார்ப்போம். வேண்டா வாடா செய்வோம். இப்போ சட்டியை வெப்பம் முதல் சூடாட்டு. இப்போ இதில் பட்டர் கொஞ்சம் சேர்க்குறேன். பட்டர் நல்லா உருகிட்டு நான் வெளியில் எடுத்து வச்சு ஒரு 2-2.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்க்குறேன். இது சூடாட்டு. இது வந்து மில்டின், பால்டின் அதை சேர்ப்போம் இந்த பட்டரில். அப்போ நல்லா இருக்கும். உனக்கு இது என்ன பிடிக்குவேன்? இப்போ நினைக்கிறீங்களே தேங்காய்ப்பு போடுறது, அந்த ரெடிமேட் தேங்காய்ப்பு நல்லா காய வச்சிருக்கும். ஆனால் உண்மையாக திரும்பியும் போடலாம். நான் இதுதான் போட போகிறேன். இங்கே பாருங்க, அது போடணும்டா. இதை வந்து இப்போ என் மகன் வந்து என்ன செய்வாராம், இப்படி சாப்பிடுவார். இங்கே இதில் தொட்டுரும், அதை கைவட்டும், இந்த பக்கம் சாப்பிடுந்தான். இப்போ பாருங்க, நான் இதை வந்து நல்லா கலந்து விடுவோம். இப்போ இது வந்து நல்லா சூடாகி வரட்டுது. இப்போ பார்த்தீங்களா, இப்போ இது நல்லா சூடாகிட்டு இனி வந்து இதில் இங்கே பாருங்க, இந்த பக்கம் பிஞ்சிட்டு இருந்தேன் ரெடிமேட் தேங்காய்ப்பு காட்டுறேன் உங்களுக்கு. மற்ற பக்கமாக அதை சேர்ப்போம். இதுக்கு உடனே தேங்காய்ப்பு திருவியும் நீங்கள் சேர்க்கலாம், இதுவும் சேர்க்கலாம். இதெண்டா கொஞ்சம் வச்சு சாப்பிடலாமே நான் நம்பி இதை சேர்ப்போம். ஏன் கீழ்ப்பக்கத்தால் போடுறேன்டா, வெடிச்சிட்டேன் சாடையா, அதால் தான் சும்மா எடுத்துருக்கலாம். இது வெடிச்சிட்டு பாருங்க, இந்த கீழ்ப்பக்கம் வந்து வெடிச்சிட்டு. இதுதான் அது. அதுங்களா கடையில் விற்க அச்சியா ஃபுட் சிட்டியில் வேண்டினா நீங்களும் வாங்குங்க. சரியா? இப்போ இதை நல்லா கலந்துடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. 2 பேக்கெட்டையும் சேர்த்துட்டேன் நான். தேங்காய் பூ வச்சுருந்தேன் தானே, 2 பேக்கெட்டுக்கும் 1 டின் தான் பால் டின் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இதை வந்து இப்படி ஒரு 1/2 மணி நேரம் வெப்பம் மாறட்டுக்கும். கன நேரம் வச்செல்லாம் கிண்ண தேவையில்லை. அப்படியே பால் டின்னில் போட்டுட்டு அந்த தேங்காய் பூ அப்படியே கலந்து விட்டோம்னா சரி. இப்போ ஆறட்டுக்கும். இனி இதை உருண்டை பிடிச்சி எடுப்பேன். ஆறுனொன்று சூட்டோடையே பிடிக்கலாது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி பார்க்கவே சூப்பராக இருக்கு. நான் சாப்பிட்டெல்லாம் பார்த்தேன் கொஞ்சம். அது செய்யணும். முதல்ல இதை உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அதை செய்வோமா. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆக பெருசாக தேவையில்லை. ஆனால் அந்த பால்ட்டினை நீங்கள் விட்டுட்டு கூட நேரம் கொதிக்க விட்டீங்கன்னா அடி பிடிச்சிடும், கருப்பாயிரும். இங்கே பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி வந்திருக்கு. இப்படி அந்த டக்குன்னு அடுப்பை நல்லா தணிச்சு விட்டுட்டு தான் செய்யணும். கூட்டி விடாதீங்க. நல்லா தணிச்சு விட்டுட்டு பட்டர் உருகினோன்னா அப்படியே தேங்காய்ப்பை போட்டு பிரட்டி எடுத்தோம்னா சரி. இது வந்து நான் ரெடிமேட் தேங்காய்ப்பு போட்டிருக்கிறேன். நீங்கள் வேணுமென்னு சொன்னால் தேங்காயில் திருவி கூட உடனேயும் செய்யலாம். இதெண்டா கொஞ்சம் வச்சு சாப்பிடலாம். ரெடிமேட் தேங்காய் போட்டா என்ன நல்லா காஞ்சிருக்கும். ஆனால் அது கரை நாள் வைக்கலான்னு நினைக்கிறேன். அது வைக்கல, ஈரமாக இருக்கும், பழுதாயிரும். இப்போ நாங்கள் இந்த மாதிரி உருண்டையை பிடிச்சி எடுப்போம். என்ன இப்போ பாருங்க, உருண்டையெல்லாம் பிடிச்சி எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி எப்படி இருக்குது? நல்லா இருக்கு, பார்க்கவே நல்லா சாஃப்டாக வடிவாக இருக்குன்னு. அந்த பால் கொழுக்கட்டை செய்ய இருந்துச்சு அந்த மாதிரியும் இருக்குல்ல. இப்போ வாங்க, இப்போ வந்து கேரமல் நட்ஸ் ஒன்றும் போடல. இல்லை. இப்போ இதுக்கு வந்து சீனி சேர்க்குறேன். இப்போ இந்த சீனி வந்து கொஞ்சம் உருகி வரட்டுக்கு. நாங்கள் வளமையாக கேரமல் காய்ச்சுவோம் அந்த மாதிரி. பார்த்தீங்களா, இந்த மாதிரி உருகி வரட்டுக்கும். இப்போ பாருங்க, உருகி வருது என்ன மாதிரி. பார்த்தீங்களா, இந்த மாதிரி சைட்டை பாருங்கள், கருப்பு கலராக. இன்னும் கொஞ்சம் இந்த சீனி அப்படியே கரையேக்கலாம் தண்ணி விடுவோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வருது. பார்த்தீங்களா கலரை? பார்த்தீங்களா, ஆக கூட்டி விடக்கூடாது, அப்போ கருப்பாக போயிடும். இந்த மாதிரி கரைஞ்சிரும் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கலர் மாறட்டும். அப்போ இனி இதில் தண்ணி கொஞ்சம் சேர்ப்போம்.
இனி இப்படி எது கரைஞ்சி வரட்டுக்கும். இப்போ பாருங்க நல்லா கரைப்பட்டு வருது. இன்னும் கொஞ்சம் நல்லா கரைப்படட்டுக்கும். இப்போ இந்த மாதிரி கரைப்பட்டு கொண்டிருக்கு. இது பதத்தை பார்ப்போம் வந்துட்டாண்டு. இப்போ இதில் விட்ட வேண்டாம், எடுத்து பார்க்கணும். இந்த மாதிரி வரணும். இன்னொரு கொஞ்சம் கரையுதல்லோ, இது கொஞ்சம். இப்போ பார்ப்போமா. பாலா பயானா. ஓகே, பார்த்தீங்களா இந்த மாதிரி வரணும். இந்த ரீட்டல்ல இப்படி வரணும். இதுதான் பதம். பார்த்தீங்களா இப்படி பதம் கண்டுபிடிச்சி கொள்ளுங்க. சரியா? இனி அடுப்பை நிப்பாட்டி போட்டு இதை ரெடி பண்ணி வச்சுட்டு இனி இதில் ஒன்று எடுத்து இதில் போடணும். நல்லா இந்த மாதிரி பிரட்டிட்டு இதெல்லாம் போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடுப்பில் வச்சு அடுப்புலேருந்து ரக்கண்டு எடுத்துருவணும். இல்லாட்டிக்கு இன்னும் நல்லா கல் மாதிரி போயிடும் பானி. நல்லா இருக்கேன் கலர் பானியில் இந்த இது கரமல் சீனி பானி தான். பானி என்ன சொல்கிற தமிழில்? சரியா? பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. இதே மாதிரி எல்லாத்தையும் பிரட்டி எடுப்போமா. இப்போ பாருங்க இந்த மாதிரி எல்லாம் துவச்சி எடுத்தாச்சு. பார்த்தீங்களா இது நல்லா டார்க்காக வந்திருக்கேன். இங்கே கல் மாதிரி இருக்குது. இது பாருங்க லைட்டாக இருக்கேன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த பானி காணாமல் வந்துச்சு. 2ஆம் தரம் இது காய்ச்சினது. சரியா? இது அடுத்தது. இது பாருங்க டக்கண்டு செஞ்சிடணும். இல்லாட்டி இந்த மாதிரி வந்துடும். இந்த சீனி பானி அப்படி இறுகி வந்துடும். அதில் டக்கண்டு இந்த மாதிரி தோச்சி பிரட்டி எடுத்துடணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மாறட்டுக்கு 5-10 நிமிஷம் மாறணுன்னு பார்ப்போம்மா. இப்போ வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் நண்பர்களே. இன்னும் கொஞ்சம் விட்டால் நல்லா இறுகும். ஆனால் எங்களுக்கு டைம் ஆகுது வீடியோ போடணுமே என்ன, அதனால் நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம். பார்ப்போம். இது இன்னும் கொஞ்சம் இறுகணும், இன்னும் நல்லா இறுகணும். ஏன்னா எனக்கு இப்போ டைம் ஆகுது, அதெல்லாம் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இதை பார்ப்போம்மா. இது ஏற்கனவே டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களை கொண்டு காட்டுறோம். இதைங்க இந்த பார்த்தீங்களா இது நல்லா இறுகிட்டு கொஞ்சம். பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு? என்ன சிரிக்கிற? நல்லா வந்துட்டா? அது முதல்ல செஞ்சீங்க அதை. இது கொஞ்சம் இது இருக்கணும். இன்னும் கொஞ்சம் டைம் ஆகணும். எப்படி இருக்கு? ஆமாம் தெரிஞ்சா இந்த மேலால் இருக்கிற கரமல் எல்லாம் நறுக்கு முறுக்குன்னு சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது தேங்காய் பால்ட்டின்னு சீனியே சேர்க்கல இதுக்கு உள்ளுக்கு என்ன நாங்கள் எனக்கு அப்படி வச்சோம். கிட்டத்தட்ட இந்த வெளிநாட்டு சாக்லேட்டுகள் வரும் அந்த மாதிரி இருக்கு என்ன. அதெல்லாம் உருவணும். அந்த ஷைனிங் உருவணும் என்ன. இது நாங்கள் ஏற்கனவே உடச்செல்லாம் பார்த்துட்டோம். பாருங்க இது வந்து இப்போ ரீ கொண்டு வருது. ஷார்ட் வீடியோ போடுது. இது பாருங்க எல்லாத்தையும் கூட கனியா போடா ஒன்றை மட்டும் காட்டுறேண்ணே. அதையோ அப்படி இப்போ உடச்சி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுவோம் மரியாதையோட. ஒன்றை காட்டுறோம்னா எல்லாத்தையும் காட்டுங்கம்மா, எல்லாத்தையும் காட்டுங்கம்மா. அந்த நல்லா வெளியில் நல்ல கிறிஸ்பியாக, உள்ளுக்கு நல்ல சாஃப்டாக அப்படி இருக்குது. அப்படியே சாப்பிட்டு விழுங்க அப்படியே ஜூஸியான மில்க் பால்ட்டின் எல்லாம் சேர்த்துருக்கு தானே. என்னடா கிண்டச்சோ என்னடா சாக்லேட் இப்படி செஞ்சு பாருங்க, வேறு லெவலாக இருக்கு. சத்தத்தை பார்த்தீங்க இதோட பாருங்க. இது இன்னும் இல்லை. இந்த ரீ கொண்டு வர இந்த கடைசியாக செஞ்சது நேரம் போதில்லை. நாங்கள் வீடியோ போடணும். செம்மையாக இருக்கு நண்பர்களே, கண்டிப்பாக செஞ்சு பாருங்க.
நான் ரெடிமேட் தேங்காய் பூரை செஞ்சேன், நான் வச்சு சாப்பிடலாமண்டு. இல்லை காஞ்சி இருக்கு தானே, அதால் தான் இது எங்கே வேண்டினான்னு சொன்னால் அச்சியாக பிடிச்சிட்டிலாம் வேண்டினான். வேறு இடங்களையும் இருக்கும், நீங்கள் வாங்கி செஞ்சு பாருங்கள். அப்படி இல்லாட்டிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தேங்காய் பூ திருவி வறுத்து போட்டும் செய்யலாம். செம்மையாக இருக்குது, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்ட்டுடா, நல்லா இருக்குது தெரியுமா?